தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991. ட்ரம்ப் உண்மையிலேயே புத்திசாலியான நபர் தாங்க. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டை சாமிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இப்போது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஓகே சொல்லியிருக்காரு 30 days சீஸ் ஃபயர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு. இப்போது அடுத்து ரஷ்யாவுக்கு தான் போகிறாரு ட்ரம்பினுடைய ஆட்கள். ரஷ்யா என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி. இது வெற்றிகரமாக முடிச்சிட்டார்னா அடுத்து கிரீன்லாந்தில் எலெக்ஷன் நடக்குது. அதில் ஜெயிக்கக்கூடிய நபரை வைத்து கிரீன்லாந்தையும் விலைக்கு வாங்க போகிறார். உலகம் முழுவதும் டாரிஃப் ரிலேட்டடான பெரிய வாரம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவருடைய நாட்டில் தங்கத்தினுடைய ரேட் என்ன? இது பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க வரைக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தி தான். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மார்க் ரூபியோ எலான் மஸ்கோட சண்டை போட்டதுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் எது அப்படின்னா சவுதி அரேபியாவில் உக்ரைனுடைய பிரதிநிதிகளோடு அவர் கலந்துக்கிட்ட நிகழ்வு தான். ஸோ என்ன சொல்கிறாங்க உக்ரைன் பிரதிநிதிகள், நீங்கள் சொல்கிறதுக்கு பூரா ஆமாம் சொல்கிறேன் சாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாங்கள் உணர்கிறோம். கரண்ட்டும் கம்யூனிகேஷனும் இல்லை அப்படின்னா எதுவுமே எங்களால் செயல்படுத்த முடியாது. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே எங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 இல்லை 32 நாடுகள், நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்தால் கூட அமெரிக்காங்கிற எசமா நீங்கள் இல்லாட்டி நாங்கள் நடுத்தருவில் தான் நிற்கணும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சேட்டலைட்டும் உங்ககிட்ட தான் இருக்குது, படைபலமும் உங்ககிட்ட தான் இருக்குது, பணமும் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆயுதங்களும் நீங்கள் தான் தயாரித்து கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட எசமா உங்களை நாங்கள் கைவிடுவதற்கு தயாராக இல்லை, இருக பற்றி கொள்கிறோம், கைவிட்டு விடாதீர்கள் எங்களை அப்படின்னு சரணாகதியை அடைஞ்சிட்டாங்க உக்ரைன். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதற்கு பிறகு உக்ரைனுடைய என்வாய் டீமும் அதே மாதிரி மார்க் ரூபியோ தலைமையிலான டீமும் டைரெக்டாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கிறாங்க. 30 days சீஸ் ஃபயருக்கு உக்ரைன் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது பேரலாக நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு புறம் என்ன அப்படின்னா புட்டின் வந்து மைக்கை பிடிச்சி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் எங்கள் மக்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் உக்ரைன் நிச்சயமாக விலை கொடுக்கும். நாங்கள் இதுவரை கைப்பற்றிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு சொந்தமானதே. அதே நேரத்தில் உக்ரைனை ஒருபோதும் நாங்கள் நாட்டோவில் அங்கத்தினராக விடமாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வீடியோவை பதிவு செஞ்சிருந்தார். இந்த இடத்துல புட்டினுடைய கோபம் ஒன்று வெளிப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, கரெக்டாக வந்து இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி ரஷ்யாவில் இரவு நேர தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருந்தாங்க. ரொம்ப கோர தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அதில் 331 ட்ரோன்கள் வந்து வீசப்பட்டது. 91 ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய அந்த S-400 S-500 டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலியமாக தடுக்கப்பட்டது. ஸோ இது ஒரு புறம். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவிலேயே வச்சு உக்ரைன் நாட்டவர் இந்த வேலையை செஞ்சாங்க. இது புட்டினுக்கு பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு காரணமாக இதை செஞ்சவங்க எல்லாமே வந்து உக்ரைன் அப்படிங்கிற தனி நாடு கிடையாது, மேற்கத்திய நாடுகளுடைய துணையோடு தான் இவ்வளவு பெரிய சதி வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. இதுக்கு நிச்சயமாக எந்தெந்த நாடுகள்லாம் இந்த வேலையை செஞ்சுருக்காங்களோ அவங்க அதுக்கு விலையை கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். இதை கேட்டவுடனே 50 பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் உச்சா போயிருப்பார். இந்த பக்கம் ஊகேவினுடைய ஷாமர்
அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பைஷிப்பெல்லாம் வந்து ரஷ்யா விட்றாங்கன்னு சொல்லி கதறிட்டு இருந்தார். சொந்த நாட்டில் மக்களையே பிச்சை எடுத்துக்கிட்டு வைக்கிற இங்கிலாந்துக்காரங்க இப்போது புட்டினுடைய பேச்சை கேட்டு உண்மையிலே கதிகலங்கி தான் போயிருப்பாங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒருபுறம் உக்ரைன் வந்து 30 டேஸுக்கான சீஸ்ஃபயருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் ஓகே சொல்லுவாரா அப்படின்னு ட்ரம்ப்புக்கிட்டையும் மஸ்குக்கிட்டையும் சேர்ந்த மாதிரி நின்று பேட்டிலாம் எடுக்கிறாங்க. குட்டி பையன் ஒருத்தர் மூக்கு நோண்டிகிட்டே இருப்பானே, எங்கள் வெள்ளை மாளிகையவே அசிங்கப்படுத்தி விட்டானே, அந்த பையனும் கூட தான் இருந்தான். எலான் மஸ்கினுடைய 14வது குழந்தை பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எலான் மஸ்க் வந்து டைரெக்டாக வந்து ட்ரம்ப்போட சேர்ந்து நின்று பேட்டி கொடுக்குறாரு. எலான் மஸ்கை வந்து எல்லோரும் வசைப்பாடுறாங்க, அவர் ஒரு அறிவுஜீவி, அவரை போய் வந்து எல்லோரும் திட்டுறதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதோடு சேர்த்து ரஷ்யா உக்ரைன் போரை பற்றியும் அவர் பேசும்போது அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னென்னா, உக்ரைனை சம்மதிக்க வைக்கிறது எங்களுக்கு கஷ்டம், ரஷ்யா அடுத்து நாங்கள் ரஷ்யாவுக்கு தான் போகிறோம். ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை வந்து எளிமையாக சம்மதிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய புட்டினை வந்து நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ புட்டின்கிட்ட கேட்காம இந்த 30 டேஸ் சீஸ்ஃபயரையும் அமெரிக்கா முன்வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ புட்டின்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்கங்கிற மாதிரி தோணுது. இதில் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான்னு ட்ரம்ப்பும் புட்டினும் ஆடுறாங்க. அது என்ன விளையாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வரிசையாக கிடைக்கக்கூடிய செய்திகள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரஷ்யாவினுடைய அடுத்த பிளான் அப்படிங்கிறது உக்ரைனுக்கான சீஸ்ஃபயரை நிப்பாட்டி வச்சுட்டு இந்த 30 டேஸ் சீஸ்ஃபயர் வச்சதுக்கு பிறகு மால்டோவா, அதற்கு பிறகு வந்து ஜார்ஜியா உள்ளிட்ட நாடுகள் 3 நாடுகளை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. புதியதொரு சோவியத் ரஷ்யாவை கட்டமைப்பதற்கான வேலையை புட்டின் செய்ய போகிறாரோ அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து உக்ரைன் நாட்டோவில் சேராமல் இருந்தது அப்படின்னா மேற்கத்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு ஏற்படும். ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளம்ங்கிறது மேற்கத்திய நாடுகள் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஈகோவை விட்டுட்டு மறுபடியும் ரஷ்யா கிட்ட ஆயிலை வாங்குவாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்குது. இப்போது உக்ரைனுக்கிட்ட குர்ஸ்க் அப்படிங்கிற ரீஜியனும் இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லாதவங்க தான், ஆடையற்ற அம்மன மனிதர்களாகவே அவர்கள் திகழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உக்ரைனை பற்றியும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை பற்றியும் சொல்லக்கூடிய சுருக்கமான வார்த்தைகள். நோபல் பரிசு கொடுத்துருவாங்க போலயே ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்காரு ட்ரம்ப். ஏன்னா உலகத்தினுடைய அமைதியை நிலைநாட்டக்கூடிய எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார். அதே மாதிரி தன்னுடைய நாட்டுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலையும் அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ கிரீன்லாண்டு அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கோங்களேன். அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டினுடைய நிலப்பகுதியை தன்னுடைய நிலப்பகுதியை மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். விலை என்னன்னு சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் கிரீன்லாண்டு இதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை. பட் கிரீன்லாந்தில் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ எலெக்ஷனில் வந்து புதிதாக ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து அதிக அளவில் அவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 33 வயது எக்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன் அப்படிங்கிறாங்க. ஜான்ஸ் ஃபெட்ரிக் நெல்சன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். மொத்தமே கிரீன்லாந்தில் 57,000 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. இவங்க யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. மொத்தமாக வந்து 31 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்போ இந்த 31 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதில் எப்படி சொல்கிறது, தொங்கு நாடாளுமன்றம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி, அதோடு சேர்த்து நலோரோக் அப்படிங்கிற கட்சிலாம் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ட்ரம்ப் சொல்லக்கூடிய நபர் தான் அந்த இடத்துல ஆட்சியாளராக வருவாங்க. கிரீன்லாந்தை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கான பெருத்த வேலையை அடுத்து ட்ரம்ப் தொடங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் கனடாவில் இப்போ தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த அந்த வேளையில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அதே நேரத்தில் பேங்க் செக்டாருடைய ஹீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மார்க் கார்னி அப்படிங்கிறவர் தான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவரையும் வளைச்சு போடுவதற்கான வேலையை ட்ரம்ப் செய்ய தொடங்குவார். பட் அவர் வளைஞ்சு கொடுப்பாரா இல்லை ட்ரம்ப்பால் வளைக்கப்படுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. கனடாவும் ஆல்கஹால் உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் ட்ராரிஃபை வந்து பெரிய லெவலில் விதிச்சிருந்தாங்க. ஏன் ஈவன் காஃபி கூட அமெரிக்கா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அமெரிக்கானோ அப்படிங்கிறத கனடியானோ அப்படிங்கிற பேரெலாம் மாற்றினாங்க. இது எல்லாமே கனடாவில் நிகழ்த்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ தொடர்ச்சியாக கனடாவும் வந்து வர்த்தக போராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரம்ப் அளவுக்கு அது புத்திசாலித்தனமாக இல்லை. மெக்சிகோ டைரெக்டாக சரணடைஞ்சிருச்சு. ஆமாம், போதை பொருட்கள், போதை ஆட்களை வந்து நாங்கள் அதிகமான அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணோம், இனிமேல் அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுனால மெக்சிகோ மீது மட்டும் கொஞ்சம் கருணை காட்டிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு. இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைனுக்கு டைரெக்டாக வந்து இனிமேல் உதவியும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அது ஃபண்டாகட்டும், ஆயுதங்கள் ஆகட்டும், உனக்கு நான் ஆயுதங்களும் கொடுத்து உதவுவேன் அப்படிங்கிறத வாக்குறுதியும் அமெரிக்கா இப்போ கொடுத்துருக்கிறதா செய்தி வெளியாகுது.
அப்படின்னா 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு மறுபடியும் போர் நடக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்குது. மிடில் ஈஸ்டில் அமைதியை கொண்டு வந்த ட்ரம்ப் வந்து இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாரு, டேரிஃப் வாரில் அவர் பெரிய அளவிலான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளோடு பரஸ்பர டேரிஃபை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் கரோலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூஎஸ்னுடைய ஸ்போக் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க பேசின பேச்சு வந்து இன்றைக்கி மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் பக்கம் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா அந்த லேடி வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த பொருள் ரைட்டா, சரக்கு வரி அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக போடுறாங்க, 150% வந்து டேரிஃப் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட பொருளை இந்தியாவில் ஒருத்தன் இறக்குமதி பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு இவ்வளோ டேக்ஸ் போட்டால் அவன் எப்படி அமெரிக்க பொருட்களை வாங்குவான்? ஸோ அமெரிக்க பொருட்களை இந்தியாவில் விற்கிறதுல இவ்வளவு சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மட்டுமே பேசுனது இன்றைக்கி பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மோடி அவர்களும் சரி அவருடைய கவர்மெண்ட்டும் சரி அமெரிக்காவை எதிர்த்தோ சாதகமாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யாமல் இந்த டேரிஃப் வாரில் தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. இன்னொரு புறம் சீனா வந்து எந்த ஒரு போராக இருந்தாலும் சரிப்பா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் தங்கத்தினுடைய வரிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஜலானி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் கடை வச்சுருக்காரு, தங்க நகை கடை. அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்லியிருந்த விஷயம், உலக அளவில் அமெரிக்காவில் தான் பிரசாத் தங்கத்தினுடைய ரேட்டு ரொம்ப கம்மி. ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 7874 தொடங்குது அமெரிக்காவில், நம்ம வந்து 8000க்கு மேலே விற்கிறோம். இதே மாதிரி அமெரிக்காவை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா இந்த 5 நாடுகள் தான் தங்கமே வந்து கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. அது 24 கேரட்டாக இருந்தாலும் சரி, 22 கேரட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தங்கம் வாங்கணும்னா இந்தியாவில் வாங்காமல் ஒரு ட்ரிப்பு வந்து அமெரிக்காவுக்கு அடித்தோ, சுவிட்சர்லாந்துக்கு அடித்தோ, இல்லை இந்தோனேஷியாவுக்கு அடித்தோ, ஆஸ்திரேலியாவுக்கு அடித்தோ அங்கே போய் ஒரு 3 பவுன் தங்கத்தை வந்து வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் அப்படித்தான் வந்து ட்ரேடிங் வந்து இருக்கும். ஸோ உலகளாவிய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த தங்கம் ரிலேட்டடான பிரச்சனை தான். ஸோ இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறத ட்ரம்ப் நிகழ்த்தும் போது அடுத்த 4 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் ரூபா கூட வந்து தங்கத்தினுடைய ரேட்டு போயிடும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய பிளானு. உலகளாவிய அளவில் இந்த ட்ரேட் வார ஆரம்பித்து போரற்ற ஒரு சூழலை அதிக அளவில் வந்து ஆயுதங்கள் வச்சு போர் பண்ணாமல் இந்த மாதிரி பொருட்களை வச்சு போர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டார் ட்ரம்ப் அப்படின்னு தான் எல்லோரும் இப்போ வேதனைப்பட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு வலு சேர்க்குமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய ஸ்டாக்ஸும் டவுன் ஆயிடுச்சு, பங்குச்சந்தையும் வீழ்ச்சி ஆகிருக்கு. இது பொருளாதார மேதைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பெரிய அளவில் ட்ரம்ப்புக்கு ஏதாவது அறிவுரை சொன்னாங்கன்னா பரவாயில்ல, பிஸ்னஸ்மேன் ஒருத்தரை கூட வச்சுட்டு அவர் சுற்றுறது பூனையை மடியில் கட்டிட்டு தெரிகிற மாதிரி தான். யாரை சொல்கிறேன்னு தெரியுதுல, எலான் மஸ்க். பார்ப்போம் உக்ரைன் ரஷ்யா போரில் அடுத்த கட்ட நடவடிக்கை ரஷ்யா என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.